ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து SK400 2ல் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5 வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த வெர்ஷன் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சாஃப்ட் பாக்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பேக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த கிட் இருக்கும். இதை வந்துட்டு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிட்டு கொடுப்பாங்க. டோட்டல் கிட்டு வந்து இதில் தான் வரும். ஸோ இது வந்து நான் இதை இறக்கி வச்சிட்றேன். இறக்கி வச்சுட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கோடாக்ஸ்னு இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் சாஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை நம்மளுக்கு வேண்டான்னா நம்ம வந்து ஈஸியாக கழட்டியும் வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இதை ஈவெண்ட்டில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ வந்துட்டு நம்ம இதை வீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த அம்பரில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இதை வந்து நம்ம இப்போ பிரிச்சிடலாம். வந்து செலோ டேப் தான் வச்சுருக்குறாங்க. பிரித்தோம்னா இந்த மாதிரி ஜிப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து இந்த இது கொடுத்துருக்குறாங்க ப்ளைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கம்பி கொடுத்துருப்பாங்க. 4மே வந்துட்டு இது அலுமினியம் மெட்டீரியலாக என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்படி நேராக இருக்கும். நேராக இருக்கிறத வளைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே வர ஒரு கிளாத். இது 4 சைடு கொக்கி இருக்கும் பாருங்கள். இதில் வந்து ஹூக்கு மாட்டுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதுதான் வந்து அவுட்டர் லேயரில் வர கிளாத்து. இந்த இது இருக்குது. இது வந்து இந்த தண்ணி பட்டா உரியற மாதிரி அந்த நம்ம அம்பர்லாவில் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி டைப்பில் வர்றது இது மெட்டீரியலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கவர். நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். தாண்டி வேறு எதுவும் இல்லை. இதையும் ஓரம் வச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது நம்ம வந்து இப்படி ஒவ்வொரு நேரத்துக்கும் இப்படி மடித்து நம்ம தூக்கிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆகாத வேலை. இதுக்கு தான் வந்து அம்பரில் வந்து ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் ஷேப்பு. அதனால் வந்துட்டு சைஸ் வந்துட்டு எப்படி எந்த டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஒரு சைடு பெருசாக இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு சின்னதாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து நம்ம வைக்கணும். இப்போதைக்கு இதை ஓரம் வச்சிட்றேன். இந்த ரிங்கு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 2 1 2 1 2 1 இந்த மாதிரி பிரித்து இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப் வைக்கிறோம் அப்படின்னா இந்த 5 சைடு 5 வந்து ஒரு சைடு பார்த்த மாதிரியும் இந்த 5 வந்து ஒரு சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இந்த மாதிரி இப்படி வந்து இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு போயிடும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இப்படி போயிடும். ஓடிட்டே இருக்கான்னு மட்டும் பாரு. ஹீட் ஆகுது அப்படின்றதெல்லாம் காட்டும், அப்போ என்கிட்ட சொல்லு. ஓகே, இப்போ இதை ஓரம் வச்சிடுறேன். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு மாட்டுவோம். நம்ம இதை மாட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை விடணும். இப்படி வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்பியை விட்டுட்டு இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ட் பண்ணோம்னா இந்த ஸ்டிக் வந்து நேராயிரும். இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும். விட்டு இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நின்றுக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம 4 சைடும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிட்டோம். இப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா 4 சைடும் இந்த கம்பி வந்து வெளியே இருக்கணும்.
ஸோ வந்துட்டு இப்படி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சின்ன லென்த்து பிரெத்துன்னு சொல்லலாம். இது வந்து லென்த்தாக இருக்கிறது லென்த்துன்னு சொல்லலாம், இது வந்து பிரெத்தை கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னென்னா இந்த பிளேட்டில் கம்மியான டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு சொருகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே கொண்டோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபஸ்ட்டு, இந்த சைடு லாஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரெத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதே மாதிரி லென்த்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு இது, இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டாவது ஓட்டை இந்த 2 சைடுமே விட்டுருங்க. இந்த இதை மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா லென்த் அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுக்கும். நான் இங்கே வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் திரும்ப வெளியே எடுக்கணும். கொஞ்சம் மெட்டீரியல் கஷ்டமாக இருக்கிறதுனால பார்த்து தான் வெளியே எடுக்கணும். லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே போட்டேன், சென்டரில் கேப் விட்ருங்க. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேப் விட்ருங்க. அதே தான் சேம் இந்த இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்த சைடு விட்டுருங்க, இந்த 2 கனெக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இந்த எலாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் இப்படி வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். அதே மாதிரி 4த்துக்கும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சாஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு நம்ம SK400 வந்து அட்டாச் பண்ணுவோம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா SK400 இருக்குது. இப்போ வந்து நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த கேப்பை கழட்டிக்கலாம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இது திருவனிங்கன்னா வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து இதுக்குள்ளே வைக்கிறப்ப கரெக்டாக எட்ஜு பார்த்துக்குங்க. எட்ஜு பார்த்துட்டு வைங்க. இப்போ இது வச்சாச்சு. வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி திருப்பினீங்கன்னா போதும், லாக் ஆகிக்கும், அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் வாங்குறப்பே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து ரொட்டேஷனில் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து டைட் பண்ணணும். இங்கே 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை வந்து நம்ம ஒரு டைட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி டைட்டில் இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு இது கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்தது. இதில் ஓகேவாக தான் இருக்குது. இதே வந்து சில டைமில் லூஸாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த இது வந்து இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு தான். இப்படி திருவுதுங்களா? ஸோ இப்போ வந்து திருவிட்டு நம்மளுக்கு அந்த SK400 கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து இப்படி கோணையாக இருக்காமல் இருக்கிறதுக்காக, நேராக இருக்கிறதுக்கு இதை வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைமே வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒவ்வொரு டைமும் இதை வந்து கழட்டி நீங்கள் வந்து பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஷீட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது இருக்குங்களா? இந்த கவர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம்னா இது இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம ஷீட்டை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா 4 சைடு இந்த மாதிரி கம்பி இருக்கும். பக்கத்தில் தான் இவ்வளோ இதை எப்போ அவ்வளோ தூரம் காட்டணும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 சைடும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி வச்சோம்னா 4 சைடு கவர் ஆகுதுங்களா? இப்போ வந்து இந்த ரப்பர் இருக்கு இல்லைங்களா? இந்த ரப்பரு, இந்த சைடு இருக்கிற ரப்பர், இந்த 4 சைடும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு ஸ்கேட்ரிங்னு சொல்லுவாங்களே, அந்த ஒளி வந்து கதிரை வந்துட்டு நம்ம பிரித்து கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி லேயர் பை லேயராக வந்து கவர் பண்ணணும். அதுக்காக தான் இது. சரி, இப்போ வந்து நம்ம இது 4ம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உள்ள பேப்பர் மாதிரி இந்த மெட்டீரியலு நல்லா இருக்குது. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இந்த லேயரை வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு சைடு கார்னரில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சைடு கார்னரில் வைக்கிறேன்னா கார்னரில் வச்சுட்டு அப்படியே அடுத்த சைடு கார்னருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி 4 சைடும் மாட்டிடுங்க. சிம்பிள் தான். அவ்வளோ மாட்டவும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இழுத்து மாட்டிக்குங்க. அவ்வளோதான். இப்போ மாட்டிட்டிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெல்க்ரோ சொன்னோம் இல்லைங்களா? ஒவ்வொரு சைடும் இருக்கிற வெல்க்ரோ இப்போ இப்படி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெல்க்ரோ இருக்குங்களா? இந்த வெல்க்ரோ வந்து இப்படி ஒட்டிடணும். அவ்வளோதான், சிம்பிள்.
அதே மாதிரி ஒவ்வொரு சைடு கரெக்டாக ஒட்டியிருக்கா டிஸ்டன்ஸில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. 4 சைடும் அதே தான், ஒவ்வொன்றும் ஒட்டியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து பிஞ்சு போயிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா. அப்போ வந்து அந்த லைட் வந்துட்டு உங்களுக்கு அடிக்குதுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இப்போ வந்து நான் உங்களுக்கு SK400 வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 10 வாட் LED வந்து போட்டுடுறேன். இந்த பழைய மாடல் SK400க்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து முன்னாடி கொடுத்துருக்கிற பல்ப் வந்து 150 வாட் பல்ப் இருக்கும் LED வந்துட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட் பல்ப்பு, ஆனால் வந்து உள்ளே வந்து அட்டாச்சில் இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 2 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் தான். அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் உள்ளே வச்சுட்டு அந்த இதில் வச்சுக்கோங்க. உள்ளே லாக் பண்ணிட்டு இப்படி திருவினிங்கன்னா போதும், அந்த சத்தம் கேட்கும். அப்படின்னா லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே வந்து நீங்கள் வெளியே எடுக்கணும் அப்படின்னா இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை பின்னாடி இழுத்துட்டு ஜஸ்ட் இப்படி திருப்பி வெளியே எடுத்திங்கன்னா போதும், வெளியே வந்துடும். உள்ளே மாட்டணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த ஆங்கிள்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆன சத்தம் கேட்டுச்சுன்னா போதும். இப்போ வந்து நான் உங்களுக்கு 10 வாட் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை வந்து ரிங்கை வந்து நான் குறைக்க பவர் வந்து அப்படியே குறையும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூடு ஆஃப் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த டெஸ்ட் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும். இங்கே பக்கத்தில் வாங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா பவர் 100% அப்படின்னு நீங்கள் காட்டும். அந்த 100% வந்துட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு முழுமையான 10 வாட்டோட பவர் வந்து அவுட்புட் கிடைக்கும். அதே வந்து இது பண்ணுறேன்னா ஆஃப் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீடியம், கொஞ்சமாக லைட் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்த வந்து 100%, அடுத்த ஆஃப் 3 டைமு. இந்த பஸ் வந்துட்டு சத்தம் வரும். நீங்கள் வந்து ஒரு கிளிக் அடிக்கிறீங்கன்னா அந்த சத்தம் வரும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. இது வந்து இந்த சவுண்டு வேணான்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்லேவ் மூடு S1 S2. இது வந்து நீங்கள் வந்துட்டு ட்ரிகரில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பவர் இல்லை அந்த மாதிரினா நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஃப்ளாஷ் உங்ககிட்ட சிங்கிள் ஃப்ளாஷ் இருக்குது உங்கள் கேமரா மேலே மாட்டுறதுன்னா அது மேலே வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல் மாற்றுறது அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் இது பற்றின பேசிக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்து இது போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து உங்களுக்கு லென்த்தாகவே கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 8 மீட்டர் டு 10 மீட்டர் அந்த அளவுக்கு லென்த் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த வெர்ஷனில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கும். அதாவது இந்த சைஸில் வந்து இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி மாடலுக்கு. இப்போ இந்த வெர்ஷன் 5 SK400ல வெர்ஷன் 5 மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினுக்குலாம் போடுவோம்ல, இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜங்ஷன் பாக்ஸ் வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி பெரிய ப்ளக்இன் டைப் கொடுக்குற மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ப்ளக் வந்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா இது நம்ம போகிற இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எப்படி சிச்சுவேஷன் அமையும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் இது மாட்டிக்கலாம், இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கடையில் வந்து நானே வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்மளே வந்து கேபிள்லாம் போட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராவலுக்கு போகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணேன், உங்களுக்கு வந்து லைட்டு இப்போ உங்களுக்கு காட்டினேன், ஃப்ளாஷும் உங்களுக்கு காட்டிட்டேன். ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த கோடாக்ஸோட இதை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த கேப் வந்து நம்மளுக்கு 2 இது கிட்டோடையே தராங்க. இதுக்கு முன்னாடி வந்து SK400ஓட பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கோடாக்ஸோட சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 5000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் வந்து அதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 33,500 சம்திங் சொன்னாங்க. இப்போ வந்து நான் இது வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 27,500, அதாவது 27,500 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸு கிடச்சிருக்கு. ப்ளஸ் வந்து ஃபுல் கிட்டு எனக்கு வந்து இந்த கோடாக்ஸ் பேக்கோட வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு சாஃப்ட் பாக்ஸ் வந்து கூட கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் இதில் ஒரு விஷயம். ஸோ எனக்கு பட்ஜெட்டில் முடியணும் அப்படின்னு நினச்சேன். 33,000 போட்டு பழைய மாடல் வாங்குறதுக்கு 27,500 போட்டு நம்ம புது மாடல் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வெர்ஷனை வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து இந்த 150 வாட் வந்து LED வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ 10 வாட் இருந்தாலே போதும். நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த ஃப்ளாஷ் பர்பஸ்க்காக தான் இந்த SK400 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். இப்போ வந்து நம்ம வந்துட்டு
சாஃப்ட் பாக்ஸ் வந்து இதில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது இப்படி இது இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அமையலாம். ஆங்கிளில் வச்சுட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு திருப்புங்க, லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை ஸ்டிக்கரை வந்து வெல்க்ரோ வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ திரும்ப ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு லைட்டு போடுறேன். இப்போ நான் கூட்டுறப்ப அது பவர் அதிகமாகுங்களா. ஸோ இது மூலமாக நம்ம கடையில் இருக்கிற டைமில் நம்ம மாடல் ஷூட்டுக்கு பண்ணுறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சாஃப்ட் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எதுக்கு இந்த சாஃப்ட் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸ் வந்து தெரியும். இப்போ வந்து நான் இங்கே காட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் SK400 வந்துட்டு சாஃப்ட் பாக்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். 10 வாட் LED 100% வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷனில் வந்து என் பாடி தெரியுது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியாது. ஸோ முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வந்துட்டு ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.